பெரியவர். உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசு அதிகாரம் நிறைந்தவர். யுத்தத்தில் வெற்றியை தருகிற இயேசு பராக்கிரமம் உடையவர். சிங்காசனத்தை அசைத்திடும் இயேசு நினைத்ததை செய்பவர். இருதயத்தை உருக்கிடும் இயேசு கல்வாரி நாயகர். அவரை உயர்த்துவோம். நமக்கு தெரிந்த பாடல் உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் தயவு என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் தயவு என்றும் உள்ளதே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே அதிகாரம் நிறைந்தவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே அதிகாரம் நிறைந்தவரே. உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன். யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே பராக்கிரமமுடையவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே பராக்கிரமமுடையவரே. உம்மை பணிந்தே தொழுகிறோ, உம்மை பணிந்தே தொழுகிறோ, உம்மை பணிந்தே தொழுகிறோ, உம்மை பணிந்தே தொழுகிறோ. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். நாம் இடைவிடாமல் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே நினைத்ததை செய்பவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். நாம் இடைவிடாமல் நாம் இடைவிடாமல் இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே
நாயகரே, இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே, உம் அன்பிற்கு அடிமையே, உம் அன்பிற்கு அடிமையே, உம் அன்பிற்கு அடிமையே, உம் அன்பிற்கு அடிமையே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் தயவு என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் தயவு என்றும் உள்ளதே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஒருமித்து உயர்த்துவோம். சங்கீதக்காரன் அப்படிதான் அழைக்கிறார், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒருமனப்பட்டு கர்த்தரை கூப்பிடும்போது ஆண்டவரே அங்கே இறங்கி வந்து ஆசீர்வாதங்களை தருகிறார், நன்மைகளை தருகிறார், விடுதலையை தருகிறார், சுகத்தை தருகிறார், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். எந்த ஸ்தானத்தில் அவரை நாம் உயர்த்தினால் அங்கே கண்டிப்பாக யார் இருப்பான்? கர்த்தர். 2 அல்லது 3 பேர் இருந்தாலே போதுன்ட்டார். ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும்னு அவசியமே, அவரை தேடுகிறவர்களாக இருந்தால் போதும், அவருடைய நாமத்தை நோக்கி அப்படியே முறையிடுகிறவர்களாக இருந்தால் போதும். இப்போ நம்ம அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற நல்ல ஈவுகள் கிருபைகளை நினைத்து அவரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும்
உம்மை ஆராதிக்க கூடி பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தர நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடே. கரம் தட்டி தேவனை துதிப்போம். நல்ல பரிசுத்த இருதயத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு, பயபக்தியோடு அந்த ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரே. இந்த நல்ல நேரத்தை தந்திருக்கிறாரே, இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறாரே, சரீரத்தில் நல்ல பலனை தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு மனதோடு அவரை ஆராதிக்கும்படியாக நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே. ஓமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. நீதிமானுக்கு அதுதான் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகம். யெகோவா ஈரே. ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அந்த நாமம் அப்படியே வெளிப்பட்டது. கர்த்தர் பார்த்து கொண்டார். தேவனே தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படின்னா அவரால் எல்லாம் செய்ய முடியும். அந்த வல்லமையுள்ள தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அதிலிருந்து புதிதாக இந்த எல் ஷடாய் தேவனால், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் உருவாக்க முடியும். அல்லேலூயா. அவர் யாஹ்வே, அவர் யெகோவா. நான் கர்த்தர், மாறாதவர், உடன்படிக்கையின் தேவன் அவர், உண்மையுள்ள தேவன் அவர். வாக்குத்தத்தங்களை அவர் செய்தால் அதை அப்படியே நிறைவேற்றும்.
அதுல ஒன்றும் தவறாமல் நிறைவேறும். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பைபிள் அப்படியே அந்த வார்த்தையின்படியே எழுதி வைத்திருக்கிறது. ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. சாலமோன் சொல்லுகிறார், வாக்கினால் என் தேவன் என் தகப்பனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், கரத்தினால் என்னுடைய வாழ்வில் அதை அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். நிச்சயமா ஆண்டவர் தலைமுறை தாண்டினாலும் வாக்குத்தத்தம் மாறவே செய்யாது, வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகாது. அந்த நல்ல தேவன் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கு. அதனால்தான் பைபிள் அவரை குறித்து சொல்லுகிறது, பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. அவர் பொய் சொல்லவே மாட்டார், அவர் மனம் மாறவே மாட்டார். அவரை தேடி வந்து அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றவங்க ஒரு நாள் ஏமாந்து போனதே இல்லை. அழுது கொண்டிருந்த அன்னாளுக்கு ஆலயத்திலிருந்து ஆசாரியன் மூலமாய் ஒரு வார்த்தை வருகிறது, சமாதானத்தோடே போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலின்படியே அவர் உனக்கு அருள் செய்வார். பாருங்க, சொல்றது ஒரு மனிதன் போல இருக்கலாம், ஆனால் சொல்லப்பட்ட இடம் தேவாலயம். சொல்றவர் மற்றவர்களுடைய பார்வையில் ஒரு மனிதனா இருக்கலாம், ஆனால் அவர் கடவுளுடைய பிரதிநிதி. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. அன்னாளுடைய வாழ்வில் அந்த வார்த்தை நிறைவேறியது. சமாதானத்தோடே போன்னு அந்த இடத்திலிருந்து வந்த வார்த்தை அவள் உள்ளத்தை சமாதானத்தினால் நிறைத்தது, அவளுடைய மனதை நிம்மதி ஆட்கொண்டது. அவள் அப்புறம் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். அவள் வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எத்தனையோ பதில்களை அவர் தந்திருக்கிறார், எத்தனையோ வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு யெகோவாயிரே, நீங்க எனக்கு போது ஆண்டவரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உங்க தழும்புகள் இன்னைக்கு குணமாக்குகிறது ஆண்டவரே. சிருஷ்டிப்பின் தேவனே எலோகீம், இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா உருவாகிறது ஆண்டவரே. இல்லாததெல்லாம் உருவாகிறது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ சிருஷ்டிகரே, நீங்க அதெல்லாம் உருவாக்க முடியும் ஆண்டவர், உருவாக்க முடியும் ஆண்டவர். வேதம் சொல்லுங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இயேசுவையே பிதாவாகி தேவன் நமக்கு தந்திருக்கும் போது இந்த ஆராதனையில கலந்து கொண்டு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வது நிச்சயம். அதை நிச்சயம் அவர் உங்களுக்கு தருவார், அதை நிச்சயம் அவர் உங்களுக்கு தருவார், நிச்சயமா அதை உங்களுக்கு தருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வேண்டுதல்களுக்கு பதில் தருகிறவரே, என்னுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவரே, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. யெகோவாயிரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே
என் ஆத்ம நேச என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்பிற்கு இணை இல்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். யார் போதும்? இயேசு போதும். அவ்வளவுதான். வேற எதுவுமே எனக்கு சாதகமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு யார் போதும்? இயேசு போதும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்பொழுதும் அவரை நம்பி இருக்கணும், எல்லாவற்றிற்கும் அவரை சார்ந்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சின்ன காரியத்திற்கும் அவர் தான் சார்ந்திருக்கணும், பெரிய விஷயத்துக்கும் அவர் தான் சார்ந்திருக்கணும். சின்னதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன், இல்லை இல்லை. பெருசெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. சின்னதோ பெருசோ நம்ம நம்பிக்கை யார் மேலே? பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஆவடி சென்னையில் ஏசிய சர்ச்சில் ஊழியம் செய்கிற அந்த தேவ மனிதருடைய சாட்சியெல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பாக அப்பப்போ வரும். அதில் ஒரு காரியத்தை நான் கேட்க நேரிட்டது. விசுவாசம்னா ஒரு மனுஷனுக்கு அவர் வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட பாடத்தை சொன்னதை கேட்கும்போது கண்டிப்பாக வந்துடும். அல்லேலூயா. அவங்க சபையில் ஒரு குறிப்பிட்ட வேலை நடந்துட்டு இருந்தப்ப மறுநாள் கொடுப்பதற்கு 500 ரூபா வேணுமா? எவ்வளோ ரூபா வேணும்? ஆனால் அவர்கிட்ட இருந்தது வெறும் 5 ரூபா. மறுநாள் கொடுக்குறதுக்கு எவ்வளோ வேணும்? 500 ரூபா. இப்போ அவர் பாருங்க, மறுநாள் 500 ரூபாய் தேவைக்காக இரவெல்லாம் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுற. ஆண்டவரே, ஒரு 500 ரூபாய் தேவையை நீங்கள் என்ன செய்யணும்? சந்திக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறார். ராத்திரி ஒருத்தர் வந்து என்ன செய்யல, பணம் கொடுக்கல. காலையில் வழக்கம் போல் எழுந்து அதிகாலையில் கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிப்பது வழக்கம். ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி முடிச்சும் ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு ஊழியக்காரன் வந்து நிற்கிறார். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஊழியர் காலையிலே வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இப்போ அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஜெபம் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யணும்? போகணும். இவர்கிட்ட இருக்கிறது எவ்வளோ? அவர் ஜெபம் பண்ணால் இவர் அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? காணிக்க இருக்கிறது எவ்வளோ தான்? தேவை எவ்வளோ? இந்த 5ஐயும் கொடுத்துட்டா நான் எங்கே போக? அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒன்றுமே கொடுக்காம அவர் அனுப்பிட்டார். ஆண்டவர் கேட்டாராம், நீ எதற்காக என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? எவ்வளவுக்காக என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? 500 ரூபாய்க்காக என்னை நம்பிட்டு உங்களை நான் நம்பிட்டுருக்கேன். அப்போ இந்த 5 ரூபாயை அவன்கிட்ட கொடுத்தா நான் உனக்கு 500 ரூபா தரமாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்ட உடனே பாருங்கள், அந்த பாஸ்டர் போயிட்டாராம் ரோட்டில். இவர் வெறும் லுங்கியும் பண்ணியும் தான் போட்டிருக்காரு. ஆண்டவர் சொன்ன உடனே பாருங்கள், வேகமாக ஓடிப்போது. ஐயா, தயவுசெய்து நில்லுங்க, உங்களுக்கு கொடுக்குறக்கு என்கிட்ட நிறைய இல்லை, இருக்கிறது எவ்வளோ தான்? 5 ரூபா தான், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டார். அல்லேலூயா. இப்போ வேற ஏதாவது அற்புதம் நடக்குமான்னு பார்த்தா இன்னொரு ஊழியர் வந்துட்டார். அல்லேலூயா. இவர் கொஞ்சம் ரிச்சான பாஸ்டர், இவருக்கு கொஞ்சம் காணிக்கலாம் என்ன செய்ய முடியாது, இவருக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். ஆனால் அந்த கூடுதலாக கொடுக்குறதுக்கு இவர்கிட்ட என்ன கிடையாது. அவர் பார்த்தா ரொம்ப அவசரமாக இருக்கிறார். அந்த அம்மா ஒரு காஃபியை கொண்டு வந்து சூடாக கொடுத்தாங்க. சரி பொறுமையாக குடிப்பாருன்னு பார்த்தா கடகடன்னு குடிச்சு பிடிச்சிட்டான். பாய் மனுஷன் கொஞ்சம் மெதுவாக குடிப்பாருன்னு பார்த்தா வேகமாக குடிச்சிட்டு நிற்கிறாள். ஐயா, சரி நான் ஜோம் பண்ணட்டுமா அப்படின்ட்டா. ஐயோ, இப்போ தானே வந்தீங்க,
கொஞ்ச நேரம் இல்லை, நான் அவசரமாக இன்னொரு காரியத்துக்கு அனுப்பிச்சிக்கணும், ஒரு ஜோம் பண்ணட்டுமா, அவ்வளோதான். 2 வார்த்தை தான் ஜோம் பண்ண. கர்த்தாவே இந்த ஊழியக்காரர் என்ன செய்யும், ஆசீர்வதியும், இவருடைய தேவை என்ன செய்யும், சந்தியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போ இவருக்கு கொடுக்குறதுக்கு என்ன கிடையாது, காணிக்கை கிடையாது. ஆனால் அவர் சொன்னாராம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டக்குன்னு தன்னுடைய பேக்கை திறந்தார். நான் வந்துட்டே இருந்தேன், வந்துட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் நீங்கள் எந்த பக்கமாக போகிறீங்கன்னு கேட்டார். இப்படி இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறேன். அப்போ அந்த ஆவடியில் இருக்கிற பாஸ்டர்கிட்ட போய் இந்த கவரை கொடுத்துருங்கன்னு என்கிட்ட கட்டாயப்படுத்தி என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அதனால் ஆழ்ந்த வேலை உங்களை பார்த்து கொடுக்குறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், வந்தேன். இந்தாங்க கவர்னு கொடுத்துட்டு அவர் நிற்காமல் ஓடிட்டார். அல்லேலூயா. இப்போ கவரை திறந்து பார்த்தா எவ்வளோ இருக்கு, 5 100 ரூபா தாள். அந்த நாட்களில் 100 ரூபாயை பார்க்குறதே கஷ்டம். 5 100 ரூபா தாள் அந்த கவரில் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்போ பாரு, நம்முடைய ஆண்டவர் தம்மை யார் நோக்கி பார்த்துட்டே இருக்கா, அதுதான் பார்க்க. உத்தம இருதயத்தோடு பார்க்குறாங்களா, நம்பிக்கை நிறைந்த இருதயத்தோடு பார்க்குறாங்களா, இதை ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். சின்ன காரியமாக இருந்தாலும், நான் பெரிய காரியமாக இருந்தாலும் சொன்னேன், அது பணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தேவையாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளை சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, படிப்போ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்பிக்கை நிறைந்த இருதயத்தோடு நோக்கி பார்க்கணும், விசுவாசம் நிறைந்த இருதயத்தோடு நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் தான் நான் நம்பி இருக்கிறேங்கிறத வாய் மட்டும் சொல்லக்கூடாது, மனசு சொல்லணும். எத்தனை பேர் அப்படி உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? எப்பொழுது உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீங்க தான் என் ரட்சகர், நான் நம்பி இருக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறவர் நீங்க தான். நான் சொல்லிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், நான் கர்த்தரை தான் நம்புறேன். அப்படிதான் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கைகளை உயர்த்தி இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே எனதெல்லாவற்றிலும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நம்புவேன், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நம்புவேன் இயேசு. பரிசுத்த பிதாவே, எல்லாவற்றிலும் உம்மை நாங்கள் நம்புவோம். எங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்கு உங்களை நாங்கள் நம்புகிறோம், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாங்கள் உங்களை நம்புகிறோம், வியாதியிலேருந்து சுகம் கிடைக்கிறதுக்கு உங்களை நம்புகிறோம், எங்கள் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதத்திற்கு உங்களை நம்புகிறோம், திருமண தடைகள் நீங்கள் உங்களை நாங்கள் நம்புகிறோம், உயர்ந்த படிப்பில் எங்கள் பிள்ளைகள் சேர்க்கப்படுவதற்கான வாசல் திறக்கப்பட உங்களை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் கையிலேருந்து கிடைக்கிறதுனால நாங்கள் உங்களையே நம்புகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் தர வல்லவராக இருக்கிறதுனால உங்களை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையெல்லாம் நீங்கள் விரிவடைய செய்ய வல்லவராக இருக்கிறதுனால உங்களை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களை மட்டுமே நாங்கள் நம்பி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.